Hello everyone. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து ஜென்ரல் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி. ஜஸ்ட்டு அரோமேட்டிசிட்டி தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். பட் அரோமேட்டிசிட்டி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஏற்கனவே மிஸ்டர் வேலாகாஷ் வந்து ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்ற ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் சொல்லியிருப்பாங்க. ஸோ யூ ஹாவ் டு நோ த ஜென்ரல் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி, ஐயூபேக் நேமிங், ஃபங்க்ஷன் குரூப்ஸு, அதனோட ரியாக்டிவிட்டி, எப்படி பாண்ட்ஸ் வந்து ஸ்ப்ளிட் அப் ஆகுது, ஹைபிரிடைசேஷன், இது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு ஜென்ரலாக நமக்கு ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி அப்படின்னா என்ன உங்களுக்கு அப்படி தோணுன்னா, ஸோ இது நமக்கு ரொம்ப தெரிஞ்ச ஃபெமிலியரான ஆன்சர்ஸ் தான். இட்ஸ் ரிலேட்டட் டு சம்திங் லைக் கார்பன் காம்பவுண்ட்ஸ். ஓகே, இட்ஸ் அ கெமிஸ்ட்ரி ஆஃப் கார்பன் காம்பவுண்ட்ஸ் with some other elements like hydrogen, oxygen, sulfur, nitrogen, பாஸ்பரஸ், இவ்வளோதான். இதுதான் வந்து மேக்ஸிமம் உங்களுக்கு வந்து இதில் இருக்கும். ஹாலஜன்ஸ், மேபி சம் ஹாலஜன்ஸ். ஓகே, மேக்ஸிமம் அதை நம்ம என்ன சொல்லுவோம், இந்த கார்பன்ஸாக ஹைட்ரோ கார்பன்ஸ்ன்னு சொல்லுவோம், ரைட்? ஹைட்ரோ கார்பன்ஸ். ஸோ இந்த ஹைட்ரோ கார்பன்ஸே நம்ம ஸ்கூலில் என்ன படிச்சிருப்போம்னா வந்து சேச்சுரேட்டட், அன்சேச்சுரேட்டட், சைக்ளிக் அந்த மாதிரி சொல்லிட்டு படிச்சிருப்போம். ஓகே, தென் இதை எப்படி நம்ம கிளாஸிஃபை பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் வந்து நம்ம எப்படி கிளாஸிஃபை பண்ணுவோம்னா வந்து சைக்ளிக் அண்ட் அசைக்ளிக் காம்பவுண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து அதை நேம் பண்ணுவோம். ஓகே, யூ ஜஸ்ட் நேம் இட் அஸ் அ this hydrocarbons are organic compounds, so you can just divide it as a organic compounds. இந்த ஆர்கானிக் கம்பவுண்ட்ஸை எப்படி டிவைட் பண்ணோன்னா, we just divide into first two main category. ஓகே, ஓப்பன் செயின் காம்பவுண்ட்ஸ். ஓப்பன் செயின் காம்பவுண்ட்ஸ் வந்து லைக் உங்களுக்கு ரிங் மாதிரி இருக்காது. ஓப்பன் செயின் காம்பவுண்ட்ஸ் ஆர் அசைக்ளிக் காம்பவுண்ட்ஸ் அப்படி சொல்லி அசைக்ளிக் காம்பவுண்ட்ஸ். இதுக்கு ஆப்போசிட் ஓப்பன் செயின்னா வந்து க்ளோஸ்ட் ஆர் ரிங் ஆர் சைக்ளிக் காம்பவுண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஓப்பன் செயின் காம்பவுண்ட்ஸே பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்து என்ன சொன்னோம்னா வந்து லைக் லீனியர் ஸ்ட்ரெயிட் செயின் காம்பவுண்ட்ஸ், இது வந்து பிரான்ச்டு காம்பவுண்ட்ஸ். இப்போது இந்த ரிங்கில் வந்து நமக்கு டைப்ஸ் வருது, அதுக்கு நான் வேறு கலரில் எழுதுகிறேன். இந்த ரிங்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட்டு நம்ம இதுதான் மெயினாக அந்த அரோமேட்டிசிட்டியில் அதில் தான் வரும். இதே வந்து ஹோமோசைக்ளிக் ஆர் கார்போசைக்ளிக், ஹோமோசைக்ளிக் ஆர் கார்போசைக்ளிக் காம்பவுண்ட்ஸ். இது வந்து ஹெட்டிரோசைக்ளிக் காம்பவுண்ட்ஸ். ஓகே, இந்த ஹோமோசைக்ளிக்லேயும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இதில் என்ன வரும்னா அலிசைக்ளிக் அண்ட் அரோமேட்டிக் வரும். லைக் கார்பனால் மேடப் ஆன அரோமேட்டிக் காம்பவுண்ட். ஈவன் ஹெட்ரோசைக்ளிக்லேயும் ஒரு சில அரோமேட்டிக் காம்பவுண்ட்ஸ் வந்து உங்களுக்கு வரும். ஓகே, அப்போ ஃபஸ்ட்டு ஓப்பன் செயினுக்கு நான் எக்ஸாம்பிள்ஸ் எழுதுகிறேன். ஓப்பன் செயின்னா வந்து உங்களுக்கு லைக் இதிலே வந்து ஈவன் ஃபர்தர் கேட்டகரி சொல்கிறேன்னாக்கா வந்து இந்த ஸ்ட்ரெயிட் செயின் அண்ட் பிரான்ச்லேயே வந்து உங்களுக்கு வந்து சேச்சுரேட்டட் அன்சேச்சுரேட்டட்மே வந்துடும். ஓகே, சேச்சுரேட்டட் அண்ட் அன்சேச்சுரேட்டட். சேச்சுரேட்டட் ஹைட்ரோகார்பன்ஸ்னால் வந்து உங்களுக்கு என்ன அல்கேன்ஸ் வந்து வந்துடும். அன்சேச்சுரேட்டில் வந்து அல்கீன்ஸ் அண்டு ட்ரிபிள் பாண்டட் அல்கைன்ஸ் வந்து வரும். அதுலேயே ஸ்ட்ரெயிட் செயினாக ஃபார் எக்ஸாம்பிள் கார்பன் செயின் வந்து இப்படி போயிட்டே இருக்கும், இதான் ஸ்ட்ரெயிட் செயின் காம்பவுண்ட். பிரான்ச்டுனா லைக் உங்களுக்கு பிரான்ச்சிங் வந்து வர்றது. ஓகே,
ஒரு லாங் செயின் பாயிண்ட் இருக்கும், அங்கங்கே பிரான்ச்சிங் வந்து வருது, பிரான்ச்டு காம்பவுண்ட்ஸ். க்ளோஸ்னாவே உங்களுக்கு தெரியும், அது வந்து ஒரு சைக்ளிக் காம்பவுண்ட்ஸாக இருக்கலாம். இப்போது அந்த ஹோமோசைக்ளிக்னா என்ன, அந்த ரிங்கு வந்து கம்ப்ளீட்டாக மேடப் ஆஃப் கார்பன், அது பேர் தான் ஹோமோசைக்ளிக், இல்லைனா வந்து கார்போசைக்ளிக்ஸ். அந்த ரிங்கில் இருக்க எல்லா ஆட்டம்ஸுமே வந்து கார்பனால் மேக்கப் ஆகிருந்தால் அது பேர் வந்து கார்போசைக்ளிக் ஆர் ஹோமோசைக்ளிக்னு சொல்லுவோம். இல்லை அந்த ரிங்கில் உங்களுக்கு கார்பன் இல்லாத ஏதாச்சும் ஒரு ஆட்டம் இருந்துச்சுன்னா அது பேர் வந்து ஹெட்ரோசைக்ளிக். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே எல்லா இடத்துலையும் கார்பன் இருக்குது, இந்த இடத்துல நைட்ரஜன் இருக்குது. ஓகே, இது வந்து பிரிடின், இது வந்து ஒரு ஹெட்ரோசைக்ளிக் காம்பவுண்ட்ஸ். இப்போ இந்த கார்போசைக்ளிக்கே வந்து நம்ம 2 கேட்டகரியாக பிரிக்கலாம், அலிசைக்ளிக் அண்ட் ஆரோமேட்டிக். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சைக்ளோ ஆல்கேன்ஸ்லாம் இருக்குது, சைக்ளோ ஆல்கேன்ஸ், ஸ்பைரோ காம்பவுண்ட், இந்த மாதிரி அந்த காம்பவுண்ட்ஸ்லாம் நம்ம என்ன சொல்லுவோம்னா வந்து ஃபார் எக்ஸாம்பிள் சைக்ளோப்ரோபேன், சைக்ளோபியூட்டேன், சைக்ளோபென்டேன், ஓகே, தென் சைக்ளோஹெக்சேன், இது எல்லாமே வந்து என்ன அலிசைக்ளிக் காம்பவுண்ட்ஸில் வந்து உங்களுக்கு வரும். இப்போ அரோமேட்டிக் காம்பவுண்ட்ஸில் கார்பனோட அரோமேட்டிக் காம்பவுண்ட்ஸில் பென்சின் ரிலேட்டட் காம்பவுண்ட்ஸ், பென்சின், நாப்தலின், சப்ஸ்டியூட்டட் பென்சின்ஸ், ஓகே, இது எல்லாமே வந்து கார்போசைக்ளிக்கில் வர அரோமேட்டிக் காம்பவுண்ட்ஸ். ஓகே, ஸோ ஹோப் யூ அண்டர்ஸ்டுட். இப்போ இதில் நான் வந்து உங்களுக்கு ஒரு சில கொஷின்ஸ் கேட்குறேன், இதில் நீங்கள் என்ன புரிஞ்சுக்கிட்டீங்கன்ட்டு. ஓகே, இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ஒரு நைட்ரஜன் இருக்குது, இங்கேயும் ஒரு நைட்ரஜன் இருக்குது. இந்த காம்பவுண்ட் வந்து ஏன்னு சொல்கிறேன், இது வந்து ஏ காம்பவுண்ட், இது வந்து என்ன, ஜஸ்ட் கமெண்ட். நீங்கள் இந்த கிளாஸிஃபிகேஷனில் படிச்சிங்க இல்லையா, கிளாஸிஃபிகேஷனில் வந்து ஃபஸ்ட்டு இது சைக்ளிக்கா அசைக்ளிக்கா சொல்லுங்கள். தென் அந்த இன்கேஸ் இந்த சைக்ளிக் இல்லை அந்த மாதிரி ஏதாச்சும் நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னா அசைக்ளிக் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா இது வந்து என்னது ஹோமோசைக்ளிக்கா இல்லை ஹெட்ரோசைக்ளிக்கா. ஓகே, அப்போ ஹெட்ரோசைக்ளிக்னா எத்தனை கார்பன் இல்லாத ஆட்டம்ஸ் இருக்குது. ஸோ இந்த கொஷின்ஸ் எல்லாத்துக்குமே வந்து ஜஸ்ட் புட்டிட்டு இருந்தால் கமெண்ட்ஸ். இது வந்து கொஷின் நம்பர் 1. ஓகே, காம்பவுண்ட் 1ன்னு வச்சுக்கோங்க, அதில் காம்பவுண்ட் 1. ஓகே, ஸோ நவ் வில் கெட் இன் டு தி அரோமேட்டிசிட்டி. ஸோ அப்போ ஆல்ரெடி சொன்னப்போ வந்து இப்போது உங்களுக்கு இந்த சைக்ளிக் காம்பவுண்ட்ஸில் தான் வெதர் இட்ஸ் ஹோமோசைக்ளிக் ஆர் ஹெட்ரோசைக்ளிக், அந்த இடத்துல தான் வந்து உங்களுக்கு இந்த அரோமேட்டிசிட்டி வந்து வருது. ஓகே, அப்போது இந்த அரோமேட்டிசிட்டி கண்ட்ரோல் பண்ணுற நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்கும். ஸோ இது இல்லாமல் இந்த ஜென்ரல் கிளாஸிஃபிகேஷன் இல்லாமல் வேறு என்னென்னலாம் நீங்கள் இந்த ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் தெரிஞ்சு வச்சுக்கணுன்னா நான் ஹைப்ரிடைசேஷன் படித்து வச்சுக்கோங்க. ஓகே, ஹைப்ரிடைசேஷன்னா என்ன, அந்த கான்செப்ட்னா என்னன்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இட்ஸ் அ இன்டர்மிக்சிங் ஆஃப் ஆர்பிட்டால்ஸ், அதுதான் வந்து ஹைப்ரிடைசேஷன். ஓகே, அதுக்கப்புறம் வந்து லைக் தென் வேரியஸ் எலக்ட்ரான் ட்ரான்ஸ்ஃபர் எஃபெக்ட்ஸ் படித்து வச்சுக்கோங்க, எலக்ட்ரான் ட்ரான்ஸ்ஃபர் எஃபெக்ட்ஸ். ஸோ ஹைப்ரிடைசேஷன் ஆஃப் sp, sp2, sp3, ஆர்கானிக்கில் இந்த 3 தான் உங்களுக்கு வந்து இருக்கும். இதே இன்ஆர்கானிக்னா தான் வந்து உங்களுக்கு என்ன வரும், sp3d, d2, sp3 அந்த மாதிரி நிறையா வரும். உங்களுக்கு ஆர்கானிக்லேயே ஒன்லி இந்த 3 ஹைப்ரிடைசேஷன் தான் வரும். தென் இந்த ஹைப்ரிடைசேஷன்லேயே வரப்போ இன்னொரு கான்செப்ட் வரும், ஓவர்லாப்பிங். அது வந்து சிக்மா பாண்ட்ஸ் எப்படி வருது, பை பாண்ட்ஸ் எப்படி வருது, அதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இந்த எலக்ட்ரான் ட்ரான்ஸ்ஃபர் எஃபெக்ட்ஸில் என்னென்னலாம் வரும்னா வந்து இண்டக்டிவ் எஃபெக்ட், இண்டக்டாமெரிக், electromeric, then mesomeric, hyperconjugation, hyperconjugative effect, then steric effect. ஓகே, இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ப்ளஸ் அந்த மாதிரி பாண்ட் ஃபிஷன் வந்து எப்படி உடையுது, பாண்ட் ஃபிஷன் வந்து ஹோமோலிட்டிக்கா ஹெட்ரோலிட்டிக்கா, ஹோமோலிட்டிக் ஃபிஷன் ஆர் ஹெட்ரோலிட்டிக் ஃபிஷன்,
அது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அந்த ஹெட்ரோலைட்டிக் ஃபிஷனில் தான் வந்து உங்களுக்கு என்னென்ன வரும், கார்போகேட்டையான்ஸ் அண்டு கார்பானியான்ஸ் வரும். ஹோமோலிட்டிக்கில் கார்பன் ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் வந்துடும். இதனோட ஸ்டெபிலிட்டி எல்லாமே வந்து இதில் படித்து வச்சுக்கோங்க. ஒரு எஃபெக்ட்லேயும் வந்து இந்த ஸ்டெபிலிட்டி எந்தெந்த ஃபேக்டர்ஸ் காம்பவுண்ட் பொறுத்து மாறும். ஸோ ஸ்டெபிலிட்டி ஆஃப் தி கார்போகேட்டையான்ஸ், கார்பானியான்ஸ், கார்பன் ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் இது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. தென் என்னென்ன டைப்ஸ் ஆஃப் ஆர்கானிக் ரியாக்ஷன்ஸ் இருக்குது, ஜஸ்ட் வேக் ஐடியா, இது எல்லாமே ஸ்கூல் புக்லேயே இருக்குது. டைப்ஸ் ஆஃப் ஆர்கானிக் ரியாக்ஷன்ஸில் என்னென்ன இருக்குது, ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு அன்சாச்சுரேட்டட் காம்பவுண்ட்ஸாக இருந்தால் உங்களுக்கு அடிஷன் ரியாக்ஷன்ஸ் வந்து நமக்கு நடக்கும், ஓகே. இதே சேச்சுரேட்டட் காம்பவுண்ட்ஸாக இருந்தால் நமக்கு சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன் வந்து நடக்கும், ஓகே. சப்போஸ் காம்பவுண்ட் வந்து ரொம்ப நிறைய ஸ்டெரிக் எஃபெக்ட் இருக்குது அந்த மாதிரி இருந்துச்சுன்னா வந்து எலிமினேஷன் ரியாக்ஷன் வந்து நடக்கும். தென் ஒரு குரூப் இன்னொரு குரூப் இடத்துலையோ ஒரு விதின் மாலிகுல் வேறு ஒரு மாலிகுலாக வருது, அந்த மாதிரி வந்து உங்களுக்கு ரீஅரேஞ்ச்மெண்ட்ஸ் ரியாக்ஷன்ஸ், ஓகே. ஸோ மேக்ஸிமம் இந்த 4 கேட்டகரியில் தான் வந்து உங்களுக்கு ரியாக்ஷன்ஸ் வரும். ஸோ அடிஷன், ஓகே, சப்ஸ்டியூஷன்லேயே வந்து SN1, SN2, SNI, SNR இது எல்லாமே வந்துடும். எலிமினேஷனில் E1, E2 வந்துடும். ரீஅரேஞ்ச்மெண்ட்ஸில் நேமிங் ரியாக்ஷன்ஸும் வரும். ஜெனரலாக எந்தெந்த குரூப் ரீஅரேஞ்ச் ஆகுது. ஸோ இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து ஃபவுண்டேஷன் வந்து என்ன நீங்கள் பார்க்கணுன்னா ரொம்ப ரொம்ப பேசிக் ஃபவுண்டேஷன், எல்லா ஃபங்க்ஷனல் குரூப்ஸும் தெரிஞ்சு வச்சுக்கணும். லைக் OHனா எல்லா ஃபங்க்ஷனல் குரூப்ஸு. அதுக்கப்புறம் இன்கேஸ் ஒரே காம்பவுண்டில் 2 ஃபங்க்ஷனல் குரூப் இருந்தால் எதுக்கு ப்ரியாரிட்டி கொடுக்கும், எது மோர் ரியாக்டிவாக இருக்கும், அந்த ப்ரியாரிட்டி ரூல்ஸும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, ஓகே. ஸோ இது எல்லாமே நம்ம என்னது 11th ஸ்டாண்டர்ட் புக்கில் ஃபஸ்ட் லெசன்லேயே வந்து உங்களுக்கு இந்த ஃபங்க்ஷனல் குரூப்ஸ், ப்ரியாரிட்டி ரூல்ஸ், ஐயூபேக் நேமிங் இது எல்லாமே வந்து இருக்குது. ஸோ இந்த TNTRBக்கு படிக்கிறவங்க ஐயூபேக் நேமிங்லாம் வந்து ஃபஸ்ட்டு பேசிக் ஐயூபேக் நேமிங்லாம் இந்த புக்கில் பார்த்துக்கோங்க. தென் ஸ்டீரியோ செலக்டிவ், ரீஜியோ செலக்டிவ்லாம் வந்து பார்த்திங்கனாக்கா யூ ஜஸ்ட் ரெஃபர் ஸ்டாண்டர்ட் ஈவன் யூஜி லெவலில் இருக்க மேத்தால் பால் அருண் பால் அந்த புக்கில் நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கலாம். இல்லை எனி ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரி புக்கில் வந்து அதில் நேமிங் ஐயூபேக் இருந்துச்சுன்னா அதுலேயே நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கலாம், ஓகே. ஸோ இதுதான் வந்து ஜஸ்ட் பேசிக்ஸ், ஓகே. லெட்ஸ் பிகின் அவர் அரோமேட்டிசிட்டி சாப்டர், ஓகே. ஸோ இதுதான் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிறது. ஸோ பேசிக்கலாக நம்ம என்ன ஆர்கானிக் கெமிஸ்ட்ரினா என்ன, ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸோட கிளாசிஃபிகேஷன், அந்த கிளாசிஃபிகேஷனில் தான் வந்து இந்த சைக்ளிக் காம்பவுண்ட்ஸ் கேட்டகரியில், ஹோமோசைக்ளிக் கேட்டகரியிலையும் அரோமேட்டிசிட்டி வரும், ஹெட்ரோசைக்ளிக் கேட்டகரியிலையும் அரோமேட்டிசிட்டி வரும். அப்போ அரோமேட்டிசிட்டினா என்ன அப்படின்றத வில் ஜஸ்ட் பிகின் த செஷன், ஓகே. ஆக்சுவலி நான் உங்களுக்கு PGTRB சிலபஸில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா வந்து ஹக்கிள்ஸ் ரூல்னால் என்ன, எனக்கு யூனிட் 8ல் ஹக்கிள்ஸ் ரூல், கான்செப்ட் ஆஃப் அரோமேட்டிசிட்டி, அரோமேசிட்டி ஆஃப் பென்சினாய்டு அண்ட் நான் பென்சினாய்டு காம்பவுண்ட்ஸ், ஓகே. தென் அனிலின்ஸ், தென் அரோமேசிட்டி இன் தி சார்ஜ்டு அண்டு ஃபியூஸ்டு ரிங் சிஸ்டம்ஸ் இதுதான் கொடுத்துருந்தாங்க. தென் அரோமேட்டிக் சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷன்ஸ் வந்துச்சு. ஃபஸ்ட்டு அரோமேட்டிசிட்டி கான்செப்ட் முடிச்சுட்டு தென் வெதர் Violakash will start the reactions or I'll be. So actually I got bored with the physical chemistry, so that's why for a change I started this organic chemistry, okay. So yeah, I was keep on doing the derivation, so hardcore quantum chemistry I myself got bored. So எனக்கு ஒரு சேஞ்ச் வேணுன்றதுக்காக தான் நானே ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ அதுக்கப்புறம் ஈவன் Violakash சாரும் will be joining, ஓகே. ஸோ டோன்ட் கெட் டிஸ்அட்டன், சார் வந்து நடத்த மாட்டாங்க, சார் கண்டிப்பாக நடத்துவாங்க. இஸ் லிட்டில் பிட் பிஸி வித் இஸ் அகாடமிக் ஒர்க், தட்ஸ் வை, ஓகே. ஸோ அரோமேட்டிசிட்டி பேசிக்லி என்னன்னா இட்ஸ் அ ப்ராப்பர்ட்டி ஆஃப் கான்ஜுகேட்டட் சைக்ளோஅல்கேன்ஸ். ஸோ இது மெயினாக அந்த அரோமேட்டிசிட்டி இனிஷியலாக அரோமான்றது வந்து ஒரு ஸ்மெல்லுக்காக யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க, லைக் ப்ளசன்ட் ஸ்மெல் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அப்புறம் என்னாச்சு, லைக் when they are just found the amines and all, it has a foul fishy odor. அப்போது அரோமான்ற வேர்டு வந்து என்ன பண்ணிட்டாங்க, ஸ்மெல்லுக்காக யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக ஸ்டெபிலிட்டி, ஒரு மாலிகுலோட ஸ்டெபிலிட்டியை பற்றி சொல்கிறதுக்காக யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ அப்போது அரோமேட்டிசிட்டியில் என்ன இருக்கணும்னா இட்ஸ் ப்ராப்பர்ட்டி ஆஃப் த ஒன் ஆஃப் த லைக் சைக்ளோ ஆல்கேன்ஸ், கான்ஜுகேட்டட் சைக்ளோ ஆல்கேன்ஸ். அதில் வந்து டீலோக்கலைசேஷன் ஆஃப் பை எலக்ட்ரான்ஸ் வந்து இருக்கணும், ஓகே. டீலோக்கலைசேஷன் ஆஃப் பை எலக்ட்ரான்ஸ், அதில் ஆல்டர்னேட் டபுள் பாண்ட்ஸ் இருக்கணும். அந்த ரூல்ஸ் எல்லாமே படிப்போம்,
ஓகே. அப்போது நமக்கு ஹக்கல்ஸ் ரூல்ஸ்னால் வந்து என்னன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஓகே, லெட்ஸ் பிகின். ஹக்கல்ஸ் ரூல். ஹக்கல்ஸ் ரூல் ஆர் 4n+2 ரூல் அப்படின்னு சொல்லுவோம். இல்லை 4n+2 பை எலக்ட்ரான்ஸ் ரூல் அப்படி கூட சொல்லுவோம். ஓகே. ஸோ அப்போது ஹக்கல் வந்து ஹீ ஃப்ரேம்ஸ் த ரூல் ஃபார் டிஃபைனிங் த அரோமேட்டிசிட்டி. ஒரு காம்பவுண்ட் வந்து அரோமேட்டிக்காக இருக்கணும்னா வந்து அதில் வந்து என்னென்ன ரூல்ஸ்லாம் வந்து இருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஓகே. ஃபஸ்ட்டு வந்து த காம்பவுண்ட் ஷுட் பி சைக்ளிக்காக இருக்கணும். எந்த காம்பவுண்ட் வந்து நமக்கு அதுக்கு அரோமேட்டிசிட்டி பார்க்க போகிறோமோ அந்த காம்பவுண்ட் வந்து இட் ஷுட் பி சைக்ளிக். ஓகே, சைக்ளிக்காக இருக்கணும். அதுக்கடுத்து வந்து பிளேனாராக இருக்கணும். தென் அதில் என்ன இருக்கும், காஞ்சுகேட்டட் டபுள் பாண்ட்ஸ் இருக்கணும். ஓகே. அந்த அதில் வந்து ஒரு பாண்டுக்கு 2 எலக்ட்ரான்னா மொத்தம் 4n+2 பை எலக்ட்ரான்ஸ் வந்து இருக்கணும். n வந்து இட் ஸ்டார்ட்ஸ் வித் n = 0, 1, 2, 3 and so on. ஓகே. ஸோ n = 0ன்னு போட்டால் 2 பை எலக்ட்ரான்ஸ். அப்போது அந்த சைக்ளிக் காம்பவுண்டில் 1 2 பை எலக்ட்ரான்ஸ் இருக்கணும், இல்லைன்னா 4 பை எலக்ட்ரான்ஸ் இருக்கணும். சாரி, 4 பை 6 பை. when n = 2, n = 1, it is 6 பை எலக்ட்ரான்ஸ். 2 pi 6 pi electrons, then 10 pi electrons. ஓகே, 14 pi electrons. இந்த மாதிரி 4 4 ஆட் ஆகி 2 கூட 4 ஆட் பண்ணால் 6, 6 கூட 4 ஆட் பண்ணால் 10, 10 கூட 4 ஆட் பண்ணால் 14, 14 கூட ஸோ 18 pi டாட். ஓகே. ஸோ இந்த மாதிரி எலக்ட்ரான்ஸ் வந்து இருக்கணும். ஓகே. அதாவது காஞ்சுகேட்டட் டபுள் பாண்ட்ஸ். காஞ்சுகேட்டட் டபுள் பாண்ட்ஸ்னால் என்ன, இப்போ ஒரு காம்பவுண்ட் இருக்குது அடுத்தடுத்து, ஆனால் இது வந்து சைக்ளிக் இல்லை, இது வந்து அசைக்ளிக். இங்கே ஒரு பாண்ட்னா அதுக்கு அடுத்து ஆல்டர்னேட் டபுள் பாண்ட்ஸ் தான் வந்து காஞ்சுகேட்டட் டபுள் பாண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ 4n+2 பை எலக்ட்ரான்ஸ்க்கு இந்த பை எலக்ட்ரான் ஷுட் பி இன் த காஞ்சுகேஷன். ஓகே. இந்த பை எலக்ட்ரான்ஸ் வந்து தே ஷுட் பி இன் காஞ்சுகேஷன் ஆர் ஷுட் பி delocalized. ஓகே. இந்த 4 ரூல்ஸை ஃபாலோ பண்ணாவே வந்து அந்த காம்பவுண்ட் வந்து என்னன்னா வந்து இட்ஸ் அரோமேட்டிக் காம்பவுண்ட்ஸ். இப்போ எக்ஸாம்பிள்ஸ் வந்து நம்ம ஃபஸ்ட்டு வில் ஸ்டார்ட் வித் த பென்சினைட் காம்பவுண்ட்ஸ். ஓகே. ஏன்னா நம்ம சிலபஸில் வந்து பென்சினைட் அண்ட் நான் பென்சினைட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் நம்ம பென்சின் தான் இந்த கேட்டகரியிலே வருது. ஓகே. பென்சினைட்னா பென்சின் மாதிரி ஸ்ட்ரக்சர் வந்து அதில் ரிப்பிட்டேஷன் இருந்துச்சுன்னா அது பேர் வந்து பென்சினைட் காம்பவுண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள்ஸ் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பென்சின் தான் பார்க்க போகிறோம். ஸோ இது என்ன, இது வந்து சைக்ளோஹெக்சேன், ரைட்டா? இது வந்து ஜஸ்ட் சைக்ளோஹெக்சேன். இது வந்து சைக்ளிக்காக இருக்குது, பிளேனாராக இருக்குது, ஆனால் என்ன, நோ டபுள் பாண்ட்ஸ் இல்லை. டபுள் பாண்ட்ஸ் இருந்தால் தான் முதல்ல காஞ்சுகேட்டட் டபுள் பாண்ட்ஸ் இருக்கணும். அப்போ இது கண்டிப்பாக இது வந்து என்னது, இட்ஸ் நாட் அன் அரோமேட்டிக் காம்பவுண்ட். ஓகே, இட்ஸ் அ நான் அரோமேட்டிக் காம்பவுண்ட். ஸோ நம்ம இது ஒரு டீஹைட்ரஜனேஷன் பண்ணுறோம் இந்த சைக்ளோஹெக்சேனில். இப்போ ஒரு சிங்கிள் பாண்ட் ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ணுறோம். இது என்ன, சைக்ளோஹெக்சீன் இது பேர். ஸோ ஒரு டபுள் பாண்ட் வந்துருச்சு, அதுக்காக வந்து இது அரோமேட்டிக்கா இல்லைன்னா நோ. ஏன்னா இதில் வந்து காஞ்சுகேஷன் கிடையாது, ஒரே டபுள் பாண்ட் தான் இருக்குது. 1 டபுள் பாண்ட் பட் நோ காஞ்சுகேஷன். ஆனால் 2 பை எலக்ட்ரான்ஸ் இருக்குது. ஒரு பாண்ட் = 2 எலக்ட்ரான் இல்லையா, நோ 2 பை எலக்ட்ரான்ஸ் இருந்து ஆனால் காஞ்சுகேஷன் இல்லை. ஸோ சைக்ளிக்காக இருக்குது, பிளேனாக இருக்குது, ஆனால் காஞ்சுகேஷன் இல்லாதனால இது என்ன, அகெயின் இட்ஸ் அ நான் அரோமேட்டிக். ஓகே. இப்போது அடுத்து இன்னொரு டீஹைட்ரஜனேஷன் பண்ணுறோம். அதாவது C6H12ன்னு இங்கே இருக்குது. சைக்ளோஹெக்சேனோட ஃபார்முலா என்ன, C6H12. இப்போ இதில் என்ன பண்ணியிருக்கோம், 2 ஹைட்ரஜன் ரிமூவ் பண்ணியிருக்கோம். ஓகே. அப்போ இங்கே C6 இது H10 ஃபார்மில் வந்து இருக்குது. ஓகே. இப்போது அடுத்த ஒரு டீஹைட்ரஜனேஷன் பண்ணுறோம். என்ன கேட்டலிஸ்ட்லங்க, ஜஸ்ட் இப்போது இது வந்து என்ன சொல்லுவோம், இட் ஷேட் 1 and 2 3 4 5 and 6 இங்கே இல்லை. இப்போ என்ன சொல்ல போகிறோம், இது வந்து
இந்த 2 டபுள் பாண்டில் லோயஸ்ட் நம்பர் 1 பிக் பண்ணிக்கணும். இந்த 2 டபுள் பாண்ட் லோயஸ்ட் நம்பர். அப்போ இது பேர் வந்து என்ன, 1,3 சைக்ளோஹெக்ஸா. எத்தனை ஈன்ஸ் இருக்குது, 2 டபுள் பாண்ட்ஸ் இருக்குது. அப்போ சைக்ளோஹெக்ஸா டையீன் இது பேர். ஓகே. ஸோ இதில் வந்து எத்தனை இருக்குன்னா வந்து 4 பை எலக்ட்ரான்ஸ் இருக்குது. ஐ மீன் இதுக்கு இது கான்ஜுகேஷன் தான், ஆனால் இங்கே வந்து கான்ஜுகேஷன் வந்து ஆப்சண்ட் ஆகிடுது. இப்போ டீலோக்கலைஸ்டு ஸ்ட்ரக்சர் வந்து வராது. அது இல்லாமல் 4 பை எலக்ட்ரான்ஸ் தான் வந்து இருக்குது. சைக்ளிக், அதாவது எது இருக்குது, சைக்ளிக்காக இருக்குது, பிளேனாராக இருக்குது. ஓகே. ஆல்டர்னேட் டபுள் பாண்ட்ஸ் இது ரெண்டுத்துக்கு மட்டும்தான், ஆனால் இந்த 5th and 6th பொசிஷனில் இல்லை. இப்போ நோ டீலோக்கலைசேஷன். அது இந்த ஜோன் 1 to 4 வரைக்கும் தான் அந்த டீலோக்கலைசேஷன் இருக்குது. அது இல்லாமல் எலக்ட்ரான்ஸ் வந்து நமக்கு 2,6 இருக்கணும். இது 4 பை எலக்ட்ரான்ஸ். இது வந்தாலும் கான்ஜுகேஷன் வந்து ஆப்சென்ட். ஓகே. அப்போ அதனால் இதுவுமே வந்து என்னது, நான் ஏர்மேட்டிக் அப்படின்னு சொல்லலாம். இப்போ ஃபைனலாக இந்த 5th and 6th பொசிஷன்லையும் we are doing the dehydrogenation. அப்போது என்ன வருது, நமக்கு பென்சீன் வந்து வருது. இப்போ when you are naming it 1 and 3 and 4, 5 and 6. அப்போ லோயஸ்ட் நம்பர் பிக் பண்ணுங்கள், 1, 3, 5. அப்போது இது பேர் பென்சினோட எக்ஸ்பேண்டட் நேம் வந்து என்ன, 1,3 சைக்ளோ ஹெக்ஸா ட்ரையின். இதுதான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், we call it as a benzene. ஓகே. இப்போது இதில் வந்து என்ன இருக்குது, இந்த காம்பவுண்ட் வந்து சைக்ளிக், இட்ஸ் அ பிளேனார். இதில் மொத்தம் எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்குது, 6 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் 2, 6, 10, 14 இந்த மாதிரி பை எலக்ட்ரான்ஸ், 18 இந்த மாதிரி பை எலக்ட்ரான்ஸ் இருக்கணும். இது கான்ஜுகேஷனாக இப்போ இந்த பாண்டை நான் இங்கே ஷிஃப்ட் பண்ணலாம், இந்த பாண்டை நான் இங்கே ஷிஃப்ட் பண்ணலாம், இந்த பாண்டை இங்கே ஷிஃப்ட் பண்ணலாம். இது பேர் தான் வந்து கான்ஜுகேஷன். அப்போது இது பண்ணுறப்போ எனக்கு வர அடுத்த ஸ்ட்ரக்சர் வந்து என்ன, கேன் கெட் தி அனதர் கெனானிக்கல் ஃபார்ம் சொல்லுவாங்க, ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சர்னு சொல்லிட்டு. இப்போது இங்கே இருந்தது இங்கே போயிருக்கு. ஸோ இதை ரெண்டுத்தையும் மெர்ஜ் பண்ண ஸ்ட்ரக்சர் தான் வந்து நம்ம என்ன சொல்லுவோம், டீலோக்கலைஸ்டு ஸ்ட்ரக்சர். லைக் எலக்ட்ரான் வந்து இப்படி, அதுக்கு தான் வந்து நம்ம ரிங்கு போடுறோம். பென்சிலில் ஏன் ரிங்கு போடுறோன்னா, ஏன்னா வந்து இந்த 1லேருந்து 6 வரைக்குமே வந்து அந்த 3 டபுள் பாண்டும் டீலோக்கலைஸ் ஆகிருக்கு. இட்ஸ் நாட் பிட்வீன் எக்ஸாக்ட்லி 1 and 2 நினைப்போம். ஸோ அது வந்து ஷிஃப்ட் ஆகுதுனால 2 and 3க்கும் போகலாம். ஓகே. ஸோ அப்போது இதுதான் வந்து கான்ஜுகேஷன். திருப்பி இந்த பாண்டை நீங்கள் இந்த மாதிரி ஷிஃப்ட் பண்ணிங்கன்னா வில் கெட் பேக் திஸ் ஸ்ட்ரக்சர். அப்போது இந்த ஈக்குவலன்ட் ஸ்ட்ரக்சர், இது பேர் தான் வந்து ஈக்குவலண்ட். இந்த சிம்பிள் வந்து நம்ம இந்த ஸ்ட்ரக்சர் ஈக்குவலாக இருக்கிறப்ப இல்லை ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சருக்கு தான் இந்த சிம்பிள் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். லைக் ஐடென்டிக்கல், ஈக்குவலண்ட். இப்போ இது வந்து ரெசனன்ஸ் ஹைப்ரிட் இல்லை டீலோக்கலைஸ்டு ஸ்ட்ரக்சர் சொல்லுவோம். ரெசனன்ஸ் ஹைப்ரிட் ஸ்ட்ரக்சர் ஆஃப் பென்சீன். டீலோக்கலைஸ்னால் அதாவது அந்த பாண்ட்ஸு எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகிருக்கு. லோக்கலைஸ்னால் ஒரு பர்டிகுலர் இடத்துல, டீலோக்கலைஸ்னால் இட் இஸ் ஸ்ப்ரெட் அவுட். அதுதான். ஓகே. ஸோ அதனால தான் வந்து பென்சினுக்கு அந்த ரிங் வந்து நம்ம போடுறதுக்கு இந்த டீலோக்கலைஸ் ஸ்ட்ரக்சரில் எழுதுறதுனால தான். ஸோ அப்போது இது வந்து இப்போ பென்சீனில் வந்து இப்போ அரோமேட்டிசிட்டி நம்ம சொல்லியாச்சு. அப்போ வாட் ஆர் பென்சீனாய்டு காம்பவுண்ட்ஸ்? அப்போ சப்ஸ்டியூட்டட் பென்சீன்ஸ் இருக்கு இல்லையா. ஃபார் எக்ஸாம்பிள் சப்ஸ்டியூட்டட் பென்சீன்ஸ்லாம் எது? இப்போ ஒரு பென்சீனில் ஒரு குரூப் போட்டிருக்கேன் எக்ஸ்ன்ட்டு. ஸோ அந்த எக்ஸ் வந்து என்னவா வேணா இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் when I just put இந்த இடத்துல I'll write so many, then I'll write the name of the compounds. ஓகே. இப்போ இது என்னன்னாக்கா, இது I'm just அதர் குரூப்ஸ். இப்போ இங்கே வந்து நான் CH3ன்னு போடுறேன், இங்கே C2H5 போடுறேன், இங்கே ஒரு CH3, இங்கே ஒரு Cl போடுறேன், இங்கே வந்து ஒரு OH குரூப். ஓகே. இங்கே வந்து ஒரு OH, அனதர் OH. லைக் என்ன குரூப் வேணுமோ, ஆல்கஹால், நிறைய நமக்கு ஃபங்க்ஷன் குரூப்ஸ் தெரிஞ்சால் தான். நம்ம ஏற்கனவே உங்களை ஃபங்க்ஷன் குரூப் நான் ரெஃபர் பண்ண சொல்லியிருக்கேன். ஓகே. ஸோ ஈவன் வந்து ப்ரோப்பைல் குரூப், பியூட்டைல் குரூப், அது மாதிரி எதுனாலும் நம்ம வந்து போட்டுக்கலாம். ஓகே. ஸோ அப்போது இது பேர் வந்து என்ன, இது பேர் மெத்தில் பென்சின். ஃபஸ்ட் மெத்தில் பென்சின்.
ஓகே. இல்லைன்னா அதுக்கு இன்னொரு பேர் டோலிவின்னு சொல்லுவாங்க, காமனாக டோலிவின்னு சொல்லுவாங்க. ஓகே, இது பேர் டோலிவின்னு சொல்லுவாங்க. இது வந்து எத்தில் பென்சீன். எத்தில் பென்சீன் இப்போ இதுவுமே பென்சினைட் காம்பவுண்ட்ஸ் தான். இது என்ன, இப்போ இதில் ப்ரியாரிட்டி பார்க்குறப்ப வந்து நம்ம இந்த குரூப் அந்த குரூப் ஹாலஜன் குரூப்புக்கு தான் வந்து நம்ம வந்து ப்ரியாரிட்டி வந்து கொடுக்கணும். அப்போ இது 1 2, அப்போது இது பேர் வந்து 2 மெத்தில் ஏபிசியில் வரப்போ குளோரோ குரூப் மேலே போகும், 1 குளோரோ பென்சின்னு சொல்லலாம். இல்லைனா வந்து ஆர்த்தோ மெத்தில் ஃபினைல் குளோரைடு, காமன் நேம் அந்த மாதிரியும் சொல்லிக்கலாம். இது வந்து என்ன, ஜென்ரல் நேம் வந்து ஃபீனால், இல்லை ஐயூபேக் நேம் போடுறப்ப வந்து 1 ஹைட்ராக்சி பென்சீன், இல்லை வெறும் ஹைட்ராக்சி 1 மென்ஷன், ஏன்னா ஒரே ஹைட்ராக்சி பென்சீன் தான் வந்து என்ன சொல்லுவோம், ஃபீனால் சொல்லுவோம். இப்போ இது மல்டிபிள் குரூப்ஸ் வரப்போ 1 2 3. ஓகே, அப்போ 1,3 டைஹைட்ராக்சி பென்சீன். ஸோ இது எல்லாமே வந்து பென்சினைட் காம்பவுண்ட்ஸ். அது இல்லாமல் பென்சின் ரிங்கே ரிப்பீட்டேஷனில் இருக்கிறதும் வந்து பென்சினைட். இது வந்து சப்ஸ்டியூட்டட் பென்சின் காம்பவுண்ட்ஸ். ஓகே, மானோ சப்ஸ்டியூஷன், டை சப்ஸ்டியூஷன், ட்ரை சப்ஸ்டியூஷன், இது சப்ஸ்டியூட்டட் பென்சின் காம்பவுண்ட். ஸோ இது எல்லாமே ஆரோமேட்டிக் தான். ஓகே, ஸோ ஒரு சில குரூப் வந்து என்ன பண்ணும், இங்கே இருக்க எலக்ட்ரான் டென்சிட்டி இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ அதை வந்து நம்ம +m எஃபெக்ட் சொல்லுவோம். ஒரு சில குரூப்ஸ் இங்கே இருக்க எலக்ட்ரானோட டென்சிட்டி டிக்ரீஸ் பண்ணுச்சுன்னா அது -m எஃபெக்ட், இல்லை -r எஃபெக்ட்னு சொல்லுவோம். ஸோ அதெல்லாம் இங்கே இப்போ நம்ம பேசல, ஒன்லி ஆரோமேட்டிசிட்டி மட்டும் தான் பார்க்குறோம். இப்போ அடுத்து பென்சினைட் காம்பவுண்ட்ஸ்லேயே வந்து பென்சின் ஸ்ட்ரக்சர் வச்சுருக்க அதர் பென்சினைட் காம்பவுண்ட்ஸ் பார்ப்போம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட் வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து ஆக்சுவலி 6 ஈக்குவலாக வரையணும். என்னோடய ரைட்டிங் போர்ட் கொஞ்சம் பிரச்சனை, அதனால். ஓகே, இப்போ இது நாப்தலின். ஓகே, ஸோ இப்போ இந்த நாப்தலினில் நம்பரிங் வந்து எப்படி பண்ணுவோன்னா, ஃபஸ்ட்டு இது 1 2 3 4 5 6 7 8, இந்த ஃபியூஸ்டு பொசிஷன் தான் 9 and 10ன்னு சொல்லுவோம். இந்த இடத்துல வந்து ஒரு ரிங்கு இன்னொரு ரிங்கு ஃபியூஸ் ஆயிருக்கு இல்லையா, இது ஒரு பென்சின் ரிங், அடுத்த பென்சின் ரிங், இது பேர் வந்து ஃபியூஸ் ஆயிருக்கு, இது பேர் ஃபியூஸ்ட் பென்சின் ரிங்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ அப்போ இது பேர் என்னது, நாப்தலின். ஸோ உங்களுக்கு நாப்தலின்லேயும் சப்ஸ்டியூஷன் லைக் 1ல் இருந்தால் ஆல்ஃபா நாப்தலின், 2ல் இருந்தால் பீட்டான்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ அப்போ இதுக்குமே நம்ம ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சர் வந்து நம்ம எழுதலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஸோ நம்ம வந்து இந்த பாண்டை இங்கே ஷிஃப்ட் பண்ணலாம், அதனால் இந்த பாண்ட் இங்கே ஷிஃப்ட் பண்ணலாம், அதனால் இந்த பாண்ட் இங்கே வருது, அதனால் இந்த பாண்ட் இங்கே வருது, அதனால் இந்த பாண்டு இங்கே வருது. ஓகே, அப்போது இதனோட ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சர் வந்து என்ன, எப்படி இருக்கும், இல்லை இது எப்படி போகாது, இது இங்கே வந்துச்சுன்னா லைக் இங்கே 3 இல்லை, இந்த இடத்துல இதுக்கு ஆல்டர்னேட் வந்து இது ஆக்சுவலி அப்போ இது ஷிஃப்ட், இதுலேயே உங்களுக்கு ஷிஃப்ட் ஆகிருக்கு, இந்த ஒன்று தான். ஓகே, இந்த ஒரு பாண்ட் மட்டும் போயிருக்கு. ஓகே, இந்த கான்ஜுகேஷன் லைக் இப்போ இது உங்களுக்கு எனக்கு இந்த பாண்ட் இங்கே வேணும், அப்போ வர்றப்போ வந்து உங்களுக்கு என்ன வரும்னா, இந்த பக்கம் 3 பாண்டு பழைய ஸ்ட்ரக்சர்,
ஓகே 1 இதுலையுமே வந்து உங்களுக்கு இதில் கான்ஜுகேஷன் இருக்குது. ஸோ ஆல்டர்னேட் ஓகே. ஸோ டோட்டலாக இதில் வந்து நம்ம அகெயின் ரூல்ஸை வந்து செக் பண்ணுறோம். ஓகே. ஸோ இது சைக்ளிக்காக இருக்குது, பிளேனராக இருக்குது. மொத்தம் எத்தனை பாண்ட்ஸ் இருக்குது? 5 பாண்ட்ஸ் இருக்குது. இப்போது 10 பை எலக்ட்ரான்ஸ் இருக்குது. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் 2 6 10 14 18 இந்த மாதிரி எலக்ட்ரான்ஸ் வந்து இருக்குது. இந்த எலக்ட்ரான்ஸ் எல்லாமே அடுத்தடுத்து இருக்குது. அப்போது கான்ஜுகேஷனில் வந்து இருக்குது. இப்போ இந்த ரூல்ஸை வந்து இது ஃபாலோ பண்ணுறதுனால அப்போ நாப்தலினுமே வந்து என்னது? இட்ஸ் அ அரோமேட்டிக் காம்பவுண்ட். Okay, so next moving on to the next compound is anthracene. So anthracene just a repetition like அதில் 3 பென்சின் ரிங் வந்து ஃபியூஸ் ஆகிருக்கு, ஒன்றோட ஒன்று ஒட்டியிருக்கு. ஓகே. இப்போது ஃபஸ்ட்டு இதை 3 ஃபில் பண்ணிக்கணும். அதுக்கடுத்து 2, அதுக்கடுத்து 2. அகெயின் நீங்கள் இதை நம்பரிங் பண்ணுறப்போ ஃபஸ்ட்டு எதை நம்பரிங் பண்ணணும்? இந்த ஃபியூஸ் ஆகாத இடத்த 1 2 3 4. ஓகே. அப்புறமா இது 5 and 6 7 8, இது 9 and 10. ஓகே. 9 and 10. இது ஃபியூஸ் பார்ட் வந்து இல்லாமல் நம்ம இங்கே இது பண்ணியிருக்கோம். ஓகே. இப்போ ஆந்த்ரசீனில் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 + 2 5 + 7. அப்போது 7 பாண்ட்ஸ் இருக்குது, 7 பை பாண்ட்ஸ் வந்து இருக்குது. அப்போது 7 × 2 எவ்வளோ? 14 பை எலக்ட்ரான்ஸ். ஓகே. இப்போ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இது சைக்ளிக்காக இருக்குது, பிளேனாராக இருக்குது. ஓகே. அதுக்கப்புறம் வந்து 4 n + 2 பை எலக்ட்ரான்ஸில் மொத்தம் எத்தனை? 14 பை எலக்ட்ரான்ஸ். இப்போது இட் ஹாஸ் அ 4 n + 2 பை எலக்ட்ரான்ஸ். அந்த பை எலக்ட்ரான்ஸ் வந்து அகைன் ஆல்டர்னேட்டில் இருக்கிறதுனால we can do the conjugation. இந்த பாண்டு இங்கே போகும். ஓகே. இந்த பாண்டு இங்கே வரும். ஓகே. அதனால் இந்த பாண்டு இங்கே போகும், இது இங்கே போகும். ஓகே. இது இங்கே வரும், இது இங்கே வரும், இது இங்கே வரும். ஓகே. ஸோ இந்த மாதிரி யூ ஹாவ் த ஆல்டர்னேட் டபுள் பாண்ட் கான்ஜுகேஷன் வந்து இதில் வந்து இருக்குது. ஸோ அப்படி பண்ணுறப்ப வந்து ஸோ ஆந்த்ரசீன். அதுக்கடுத்து வந்து உங்களுக்கு இது பேர் வந்து ஃபியூஸ்டு சிஸ்டம் தான் சொல்லுவோம் இது பேர் வந்து. ஓகே. ஸோ அதுக்கடுத்து வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா வந்து ஃபினாந்த்ரின் ஆர் ஃபீனலின்? ஃபினாந்த்ரின். ஃபினாந்த்ரின் வந்து அதுவுமே பென்சினைட் காம்பவுண்ட்ஸ் தான். ஸோ அதனோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கணும்? ஃபஸ்ட்டு 2 பென்சின் ரிங் வந்து நார்மலாக நாப்தலின் மாதிரி வரைஞ்சிட்டு ஆந்த்ரசீனுக்கு இங்கே போடுவோம். அதுக்கு பதிலாக இந்த பென்சின் ரிங் இந்த இடத்துல போடணும். அதுதான் வந்து ஃபினாந்த்ரின். நான் கொஞ்சம் கோடியாக போட்டிருக்கேன். ஓகே. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு இங்கே ஒரு டபுள் பாண்ட், இங்கே ஒரு டபுள் பாண்ட், அதுக்கடுத்து இங்கே ஒரு ஆல்டர்னேட் டபுள் பாண்ட்ஸ். ஸோ இதுவுமே வந்து உங்களுக்கு 14 பை எலக்ட்ரான்ஸ் அண்ட் சைக்ளிக், பிளேனார், 14 பை எலக்ட்ரான்ஸ் இருக்குது அண்ட் கான்ஜுகேஷனில் வந்து இருக்குது. ஓகே. ஸோ கான்ஜுகேஷன் ஆல்டர்னேட் டபுள் பாண்ட்ஸ். இந்த பாண்ட் இங்கே ஷிஃப்ட் பண்ணுறப்ப இது இங்கே ஷிஃப்ட் ஆகும்,
இது இங்கே ஷிஃப்ட் ஆகும். அதனால் வந்து இது இங்கே ஷிஃப்ட் ஆகும், இது இங்கே ஷிஃப்ட் ஆகும், இது இங்கே ஷிஃப்ட் ஆகும், இது இதனால் இங்கே ஷிஃப்ட் ஆகும். ஓகே, ஸோ யூ ஹாவ் அ கான்ஜுகேட்டட் சிஸ்டம், யூ வில் கெட் அ மெனி ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சர்ஸ். ஓகே, ஸோ அப்போது இது எல்லாமே வந்து நம்ம என்னது பென்சினைட் காம்பவுண்ட்ஸ். ஓகே, பென்சின் மாதிரி ரிங் இருக்கிறதுனால. ஓகே, ஸோ அதுக்கடுத்து வந்து வாட் வி ஆர் கோயிங் டு see is the ட்ரைஃபீனலின். இதுவுமே ஒன் ஆஃப் த ஃபியூஸ்டு தான், ஆனால் பட் பென்சின் ரிங் இருக்குது. அடுத்து வந்து ட்ரைஃபீனலின். ட்ரைஃபீனலின். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன வரைஞ்சிக்கணும், ஃபஸ்ட்டு ஒரு இங்கே ஒரு பென்சின் ரிங் போட்டுக்கணும். அதுக்கடுத்து இங்கே ஒரு பென்சின் ரிங், அது ஆல்டர்னேட்டில் ஒரு ஃபேன் மாதிரி ஸ்ட்ரக்சர். I didn't draw carefully. Okay. இந்த இடம் கொஞ்சம் சாப்பிட்டேன். ஓகே, ஸோ லைக் இந்த 3 பென்சின் ரிங் இந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். நீங்கள் நினைக்கலாம் இங்கே வந்து பாண்ட்ஸ் இல்லையன்ட்டு, ஆக்சுவலி இது கான்ஜுகேஷன், இந்த ஆல்டர்னேட் டபுள் பாண்ட்ஸ் தான். இதை இங்கே ஷிஃப்ட் பண்ணலாம். ஓகே, இது இங்கே ஷிஃப்ட் பண்ணலாம். அதனால் இந்த பாண்ட் இங்கே ஷிஃப்ட் ஆகும், இது இங்கே ஷிஃப்ட் ஆகும், இது இங்கே ஷிஃப்ட் ஆகும். ஓகே, அதனால் இந்த பாண்ட் இங்கே ஷிஃப்ட் ஆகும், தென் இட் வில் ஷிஃப்ட் ஹியர், திஸ் வில் கெட் ஷிஃப்டட் ஹியர். ஓகே, பார்க்குறப்ப இதுக்கு ஈக்குவலண்ட்டான ஸ்ட்ரக்சர் வந்து அடுத்த ஸ்ட்ரக்சர். ஓகே, இந்த மாதிரி வந்து வரும். ஓகே, ஸோ இதுவுமே இதுக்கு வந்து இன்னும் நிறைய கான்ஜுகேஷன் ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து நீங்கள் ஒரு பாண்ட் ஷிஃப்ட் பண்ணுறப்ப யூ வில் கெட். ஓகே, ஸோ இன்றைக்கி ஜஸ்ட் பென்சினாய்டு மட்டும் நம்ம பார்த்துருக்கோம். பென்சினாய்டில் லைக் சப்ஸ்டியூட்டட் பென்சின் அண்ட் ஃபியூஸ்டுனா பென்சின் மாதிரி பக்கத்தில் ஃபியூஸ் ஆகிருக்கிறது. ஓகே, இன்னும் ஃபியூஸ்லேயே வந்து இன்னும் நிறைய டைப்ஸ் வந்து இருக்குது. நான் பென்சின் ரிலேட்டட் பென்சினோட ஸ்ட்ரக்சர் மாதிரி ரிப்பீட் ஆகிருக்க ஸ்ட்ரக்சர் தான் பார்த்தோம். வி ஜஸ்ட் ஸ்டார்டட் வித் த வாட் இஸ் அரோமேட்டிசிட்டி. ஸோ அரோமேட்டிசிட்டினா இட்ஸ் அ ப்ராப்பர்ட்டி ஆஃப் த லைக் ஒரு சைக்ளிக் காம்பவுண்ட், சைக்ளிக் ஆல்கேன்ஸ். அதில் வந்து கான்ஜுகேஷன் இருக்கணும், டபுள் பாண்ட்ஸ் இருக்கணும், அது வந்து டீலோக்கலைஸ் ஆகணும். ஸோ அது வந்து அந்த ப்ராப்பர்ட்டி வந்து எதுக்கு லீட் பண்ணால் ஸ்டெபிலிட்டிக்கு தான் மெயினாக வந்து யூஸ் பண்ணுறோம். ஓகே, அப்போது அதுதான் வந்து அந்த ஹக்கிள்ஸ் ரூல் ஆஃப் அரோமேட்டிசிட்டி. அப்படின்னா வந்து என்னென்னா, ஸோ ஒரு காம்பவுண்ட் வந்து அரோமேட்டிக்காக இருக்கணும்னா இட் ஷுட் ஃபாலோ த ஃபாலோயிங் கண்டிஷன். இட் ஷுட் பி சைக்ளிக், இட் ஷுட் பி பிளேனார், இட் ஷுட் ஹேவ் 4n+2 pi electrons. லைக் இந்த 4n+2ல n = 0 1 2 3 and so on. சப்போஸ் n = 0 போட்டால் 2 pi electrons, n = 1 போட்டால் n = 0னா 2 pi electron, n = 1னா 6 pi electron, n = 2னா வந்து
10 pi electron, n equal to 3 னா வந்து 14 pi electrons, n equal to 4 னா வந்து 4 னா 18 pi electron. இந்த pi electrons எல்லாமே வந்து கான்ஜுகேஷனில் இருக்கணும், which means we can get the delocalized structure. இப்போ பென்சனைடு காம்பவுண்ட்ஸில் வந்து நம்ம we just started the plain cyclohexane. ஸோ இந்த ஏன் ஸ்டேபிளாக இருக்குது அது எல்லாமே வந்து நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம். இதில் வந்து ஒரு இந்த ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சர், when you write more and more structure, அந்த காம்பவுண்ட் வந்து மோர் ஸ்டேபிள். ஏன்னா அந்த ரெசனன்ஸ் ஹைப்ரிட் ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து அந்த ஸ்டெபிலிட்டிக்கு வந்து அது அந்த ஃபார்மேஷனுக்கும் ஆக்சுவல் ஃபார்மேஷனுக்கும் அந்த நீங்கள் தெர்மோடைனமிக்ஸ்க்காக கால்குலேட் பண்ண ஒரு எலிமெண்ட்ஸ்லேருந்து ஃபார்ம் ஆகிறது பார்த்தீங்கன்னா தேர் இஸ் அ டிஃப்ரென்ஸ். அந்த டிஃப்ரென்ஸ் எனர்ஜி தான் வந்து வி கால் இட் அஸ் அ ரெசனன்ஸ் எனர்ஜி இல்லை ஸ்டெபிலைசேஷன் எனர்ஜின்னு சொல்லிட்டு நம்ம இங்கே சொல்லுவோம். ஓகே, அது மானோ சப்ஸ்டியூட்டட் பென்சின், டை சப்ஸ்டியூட்டட் பென்சின்ஸ் இதெல்லாம் பார்த்தோம். ஓகே, அதுக்கப்புறம் நாப்தலினில் வந்து எத்தனை பை எலக்ட்ரான்ஸ் இருக்குன்னா 10 பை எலக்ட்ரான்ஸ், அட்ஸ் அரோமேட்டிக். ஆந்த்ரசீனில் வந்து மொத்தம் 7 டபுள் பாண்ட்ஸ் இருக்குது, அப்போ 14 பை எலக்ட்ரான்ஸ், ஸோ இட்ஸ் அகைன் அரோமேட்டிக். ஃபினாந்த்ரினும் வந்து இட்ஸ் அரோமேட்டிக். ட்ரைஃபீனல்லையும் பார்த்தீங்கன்னாக்கா இதில் மொத்தம் எத்தனை பாண்ட்ஸு 3 + 2 5, 7 + 9 2 18 பை எலக்ட்ரான்ஸ் வந்து இருக்குது. அப்போது இட்ஸ் அ சைக்ளிக் பிளேனார் அண்டு 18 பை எலக்ட்ரான்ஸ் இருக்குது. அந்த 18 பை எலக்ட்ரான்ஸ் வந்து கான்ஜுகேஷனில் வந்து இருக்குது. அப்போது ட்ரைஃபீனலின் வந்து என்னது, இட்ஸ் அ அரோமேட்டிக். ஓகே, ஸோ இந்த ஃபஸ்ட் வீடியோ வில் ஸ்டாப் அப் டு திஸ். இது ஓகே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ப்ளீஸ் கமெண்ட் யுவர் வியூஸ் ஆன் திஸ் டாபிக். உங்களுக்கு ஓகேனா ஐ வில் கண்டினியூ திஸ் அரோமேட்டிசிட்டி டாபிக். ஓகே, ஸோ தேங்க்யூ வெரி மச். ஸோ கேட்ச் யூ இன் த நெக்ஸ்ட் வீடியோ.